கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 46:9-10 வாசிக்கும்போது, இன்னும் செய்யப்படாதவரை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நிறைவேறும் தீர்க்க தரிசனம். வேதாகமத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் நிறைவேறுதல் 3 விதங்களில் ஆண்டவர் நமக்கு தந்துள்ளார். அது எப்படி நமக்கு பயன்படுகின்றன என்று நாம் கவனிக்கும்போது, முதலாவதாக ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ள எருசலேமின் அழிவை பற்றி இயேசு முன்னுரைத்தார். எருசலேம் சேனைகளால் சூழ்ந்தப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமமாயிற்று என்று அறியுங்கள். அப்போது யூதேயா இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரயோசியாமல் இருக்கவும் கடவர்கள். லூக்கா 21:20-22 வாசிக்கிறோம். இதன்படி கிபி 66 ரோம படையானது எருசலேமை சூழ்ந்து கொண்டது. யுத்தம் துவங்குவதற்கு முன்பாக இதை கவனித்த விசுவாசிகள் இயேசு சொன்னபடியே எருசலேமிலிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். நகரத்தில் இருந்தவர்கள் யுத்தத்தில் அழிக்கப்பட்டார்கள். இரண்டாவதாக, விசுவாசிகளின் விசுவாசம் உறுதிப்பட. இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். யோவான் 14:29 இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிய பிறகுதான் விசுவாசிகள் இவற்றை புரிந்து கொள்ள முடியும். தேவன் சொன்னபடியே நடக்கிறது என்று அவருக்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. மூன்றாவதாக, நன்மை தருபவரை புரிந்து கொள்ள. என் விக்கிரகமும் அவைகளை செய்தது என்றும், நான் செய்த சொரூபம் நான் வார்ப்பித்த விக்கிரமும் அவளை கட்டிடுதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உங்களுக்கு அறிவித்து அவைகள் வராதற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். தேவன் தமது பிள்ளைகளுக்கு நன்மை தரும்போது அதை முன்னுரைக்கிறார். நன்மை வேறு தெய்வங்களாலோ அல்லது திறமைகளாலோ வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. இவ்வாறு தேவன் நம்மேல் வைத்துள்ள அக்கரையை தீர்க்க தரிசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. எனவே அதை அறிந்து புரிந்து நீங்கள் நானும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் முன்னமே நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எழும்பி பிரயாசிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.